நடந்து விடாதா என்ற ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. ஆகையினால மிகப்பெரிய அளவில் 10 பேர் சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் போகக்கூடாது. 10 பேர் பெட்டிஷனர்ஸ் இல்லாம 10 பேர் சேர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முழுமையான பாதுகாப்பை இங்க நகரத்தினுடைய கமிஷனர் அவர்கள் தலைமையில், காவல்துறை நகர காவல் ஆணையர் அவர்கள் தலைமையில் காவல்துறை கொடுக்க வேண்டும் தேவையான பாதுகாப்பை அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக ஒட்டுமொத்தமாக நீதி வென்றிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இது மாதிரி வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. நேற்றுக்கு இந்த 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தது, நேற்றைக்கு நடைமுறைப்படுத்தல. அதனுடைய அடுத்து திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்று இரவு 7 மணிக்குள் தீபமேற்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்று மீண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது, எந்த இடத்துல அந்த தீப தூண்ல ஏற்ற வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதை செவி மடுக்க வேண்டும். பக்தர்களுடைய அந்த குரலுக்கு, பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருமா சேர்ந்து பத்திரிகை துறையினர்கள், காவல்துறையினர்கள், நீதித்துறையினர்கள், இதற்காக பல நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்த அத்துணை சகோதரர்கள், இங்கே நம்முடைய வழக்கறிஞர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இருக்காங்க. அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் பாராட்டு. அதே சமயத்தில் காவல்துறையோடு சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்று கார்த்திகை தீபத்தை ஏற்ற முழு பாதுகாப்பு வழங்க காவல் ஆணையருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இது பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினம் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் தங்களுக்கான உரிமையை நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் விளக்கு ஏற வேண்டிய இடத்திலே இன்று விளக்கு இன்னும் சற்று நேரத்தில் ஏறப்போகின்றது. திருப்பரங்குன்றம் மலையிலே நேற்று அடிவாரத்தோடு தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் இன்று மீண்டும் மலையேற அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் காவல்துறை அவர்களை தடுத்தது. இன்று அவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்திலே காவல்துறை பாதுகாப்பு வழங்க இருக்கின்றது. காவல்துறை பாதுகாப்புடன் அவர்கள் மலை மீது ஏறி சென்று 100 ஆண்டு காலமாக இருந்து வந்த வழக்கத்தை மீண்டும் நிலைநாட்ட இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தூணின் மீதுதான் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் இடைப்பட்ட காலத்திலே பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. வரலாற்று குறிப்புகள் தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு சில மத வழிபாட்டு